வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜிகே டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை, தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2025. தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி விண்வெளி தொழில் மையமா உருவாக்குறதுக்காக இந்த கொள்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கொள்கையின் நோக்கங்கள் பத்தி பார்க்கலாம். அடுத்து வர 5 ஆண்டுகள்ல 10,000 கோடி ரூபாய் முதலீடுகளை விண்வெளி துறையில ஈர்க்கிறது, 10,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, விண்வெளி துறையில திறன் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்குறது முக்கிய நோக்கங்களை இலக்காக கொண்டுள்ளது இந்த கொள்கை. அடுத்ததாக 300 கோடி ரூபாய்க்கு மேலான விண்வெளி முதலீடுகளுக்கு 10% 30% வரை மானியங்கள் வழங்கப்படுது. காப்பிரைட், பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க் போன்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறுவனங்கள் செலவிடப்படும் தொகையில 50% தமிழ்நாடு அரசு ரீஃபண்டா வழங்குறாங்க. மேலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்ல விண்வெளி வளர்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழே விண்வெளி வாகன உற்பத்தி, செயற்கைக்கோள் உற்பத்தி, தொலைத்தொடர்பு போன்ற துறைகள்ல ஆராய்ச்சி போன்றவைகள் ஊக்குவிக்கப்பட இருக்குது. இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.